சீட்டிங் போஸ்டர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதாவும் கொஞ்சம் வந்து சீட்டிங் நல்லா கம்ஃபர்டபிலிட்டி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜென் 2 பிளாட்ஃபார்மில். ஸோ சீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஓட்டும்போது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ நான் வந்து ஒரு 6 ஃபீட்டு கிட்ட, ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஷார்ட் ரைடரை நம்ம வந்து உட்கார வச்சு பார்ப்போம். ஸோ கேமராமேனையே கொஞ்சம் உட்கார வச்சு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. ஸோ ஷார்ட் ரைடர் உட்காந்தா எந்தளவுக்கு கன்வீனியன்ட் இருக்குது அப்படின்னு உங்களால் பார்க்க முடியுது. ஸோ அதுதான் அவங்க வந்து ஒரு ஸ்லோப்பிங் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்டோட இடம் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. அதனால் அவருக்கு இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு உட்காரதுக்கு கன்வீனியன்ட் இருக்குல்ல? தள்ளுறதுக்கெலாம் சும்மா இறங்கி தள்ளுங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்டாண்ட் போட்டோம். ஸோ இது ஒரு வார்னிங் சிக்னேச்சர் ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ யாராச்சும் அன்அட்டண்டடாக கீயை வந்து ஆன் பண்ணாமல் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வார்னிங் சிம்பிள் காமிக்கும். ஸோ அது ஒரு ஃபீச்சராக ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டிசைன் சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. அதே உங்களுக்கு 12 இன்ச்சு வித் டிஸ்க் வீல் கொடுத்துட்றாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ரியரில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொஞ்சம் இன்னும் சாஃப்டன் பண்ணிக்க சொல்லலாம். ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு நம்மளே கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் சைடில் ரியர் சைட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதும் ஸ்டிஃப்னஸை கொஞ்சம் குறைச்சதுனால உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ரியர்லேயுமே உங்களுக்கு 12 இன்ச்சு வித் டிஸ்க் பிரேக்கோடு வந்துடுது.